ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. அன்பு கூர்ந்தீ நன்றி ஐயா, அரவணைத்தீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா. அபிஷேகித்தீ நன்றி ஐயா, அனலாக்கினீ நன்றி ஐயா. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் என் அப்பாவுக்கு. அல்லேலூயா. அன்பு கூர்ந்தார், அரவணைத்தார். அவரே அன்பு கூர்ந்தார், அவரே அரவணைத்தார், அவரே அபிஷேகித்தார், அவரே அனலாக்கினார். அல்லேலூயா. இந்த நாளிலே நாம் சங்கீத பகுதியை வாசிக்கலாம். 67வது சங்கீதம். கர்த்தர் தந்த வசனத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் பா, சோதரம் 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 பா. எல்லாரும் அமர்வோம். 67வது சங்கீதம் நெகினோத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட சங்கீத பாட்டு. இது தாவீது எழுதின பாடல் என்று சொல்லப்படுகிறது. தாவீது அறுப்பு காலத்தின் போது, அறுப்பு கால அற்பின் பண்டிகை சொல்லுவோம் இல்லையா, அந்த அறுப்பு காலத்தின் போது எழுதப்பட்ட தாவீதினுடைய பாடல் தான் 67வது சங்கீதம். இந்த சங்கீதத்தில் தேவனே என்று தேவனை நோக்கி தாவீது ராஜா கூப்பிடுகிறார். பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜனங்களுக்குள்ளும் உம்முடைய இரட்சண்யமும் விளங்கும்படியாய் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். தாவீது சொல்கிறார். தாவீது 3 காரியங்களை இந்த வசனத்தில், இந்த சங்கீதத்தில் கேட்கிறார். தேவரீர் எங்களுக்கு இறங்குங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். இரண்டாவதாக எங்களை ஆசீர்வதித்து எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரேன்னு கேட்கிறார். மூன்றாவதாக உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும், தேவனுடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். 3 காரியங்களை இந்த பாடலில் கேட்கிறார். இறங்குங்க ஆண்டவரே, தேவரீர் எங்களுக்கு இறங்கும். நம் தேவன் இரக்கத்தின் தேவனாயிருக்கிறார். கர்த்தருக்கு தேவன் யாருக்கு இறங்குவார் என்றால், கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரையும் பெரியோரையும் ஆசீர்வதிப்பார், அவர்களுக்கு தான் இறங்குவார். இரக்கம் யாருக்கு? கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு தான் தேவனுடைய இரக்கம் கிடைக்கும். தேவனுடைய இரக்கம் நமக்கு கிடைப்பதனால்தான் நாம் இந்த நாளிலும் இந்த ஆலயத்துக்குள்ளாய் நாம் வந்து அவரை தொழுது கொள்கிறோம். தேவனுடைய இரக்கம் ரொம்ப பெரியது. அவருடைய இரக்கம் இல்லாவிட்டால், அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் யாரும் அவரை நாம் அறிந்திருக்கவே முடியாது. கர்த்தருடைய கிருபையினால், கர்த்தருடைய இரக்கத்தினால் நமக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தினார். அவர் நம்மை தம்மை வெளிப்படுத்தினதால் தான் அவரை யார் என்பதை அறிந்தே கொண்டோம். அவரால் நாம் ரட்சிக்கப்பட்டோம். சபைக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே என்று கேட்கிறார். தேவனுடைய ஆசீர்வாதம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நாம் திரும்பி பார்ப்போம் என்றால் எவ்வளவு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம் குடும்பத்திற்கு, நம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு ஆசீர்வாதங்களை நாம் பெற்று அனுபவிக்கிறோம். நாம் வாழ்கிறதற்கு ஒவ்வொரு நன்மையான ஈவுகளை நாள்தோறும் அவர் அருளி செய்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராகவே தேவன் இருக்கிறார். உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும் என்று கேட்கிறார்.
தேவனுடைய முகம் நம்மேல் பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய முகம் எப்படிப்பட்டது, அவருடைய பார்வை எப்படிப்பட்டது? தேவனுடைய முகத்தை பார்த்து மோசேயுடைய முகமும் பிரகாசமாய் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் சீனாய் மலையிலே மோசே ஏறி போய் தேவனை முகமுகமாய் தரிசித்து அவர் சீனாய் மலையிலிருந்து இறங்கி வரும் பொழுது அவருடைய முகம் அப்படி ஒரு பிரகாசமாய் இருந்ததாய். தேவனை நாள்தோறும் நாம் நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய முகத்தையும் தேவன் பிரகாசிக்க செய்வார். எந்தெந்த இடத்திலெல்லாம் நாம் தலைகுனிந்திருக்கிறோமோ, எந்தெந்த இடத்திலெல்லாம் நமக்கு நெருக்கம், போராட்டங்கள், பிரச்சனைகள், நெடுநாள் போராட்டங்கள் இருக்கிறதோ, எல்லாவற்றையும் தேவன் அவருடைய முகப்பிரகாசம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும். நம் அவமானம், நிந்தைகள், சோர்வுகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்றுகிறது தான் தேவனுடைய முகப்பிரகாசம் என்று பேதுரு தேவனை மறுதலித்து, இயேசுவை மறுதலித்த பேதுருவை தேவன் அப்படியே ஒரு அப்படியே திரும்பி பார்த்தார். அவருடைய முகத்தை பார்த்து பேதுரு மனம் கசந்து அழுதார் என்று போட்டிருக்கிறது. பேதுரு மனம் கசந்து அழுதார். அவருடைய முக பார்வை அப்படியாயிருக்கிறது, மனம் உருக்கமுள்ளதாயிருக்கிறது. இரக்கமுள்ள தேவன், மனம் உருக்கமுள்ள தேவன். அவருடைய முக பார்வை நம் வாழ்க்கை முழுவதையுமே மாற்றிவிடுகிறதா இருக்கிறது. அப்போ தாவீது ராஜா கேட்கிறார், தேவரீர் எங்களுக்கு இறங்குங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா, உம்முடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. ஏன் என்று கேட்டால், பூமியில் உம்முடைய வழியும் எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியமும் விளங்கும்படியாய். அவருடைய இரக்கம் நமக்கு தேவை, ஆசீர்வாதம் நமக்கு தேவை, அவருடைய முகப்பிரகாசம் நமக்கு தேவை. ஏனென்றால் பூமியில் உம்முடைய வழி, தேவன் பூமியிலே வழியானவராய் வந்திருக்கிறார். அந்த பூமியிலே நிறைய வழிகள் இருக்கிறது. நம் வாழ்க்கையிலே நம்மளுடைய பிரச்சனைகளை தீர்த்து கொள்வதற்கு, நம் வேலைகளை செய்வதற்கு அநேக வழிகள் இருக்கிறது. இப்போ ஒரு சாதாரணமாக ஒரு சமையல் செய்தால் அதுக்கு நிறைய வழிகள் இருக்கிறது. எளிய முறையில் எப்படி சமைப்பது அப்படின்னு நிறைய வழிகள் இருக்கு. ஒரு பிரச்சனையை நாம் பல வழிகளில் நாம் தீர்த்து கொள்ள முடியும். ஆனால் பூமியில் உம்முடைய வழி, தேவனுடைய வழிதான் எல்லாவற்றை காட்டிலும் பெரிய வழி. தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் எப்பொழுதும் தேவனுடைய வழியைத்தான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவரே நமக்கு வழியானவர். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவனை தவிர நமக்கு வேற வழி இந்த பூமியிலே கிடையாது. தேவனே நமக்கு வழியானவராயிருக்கிறார். பலியாக வந்தார். அவரே நமக்கு பலியாகவும் வந்திருக்கிறார், வழியாகவும் வந்திருக்கிறார். எல்லா ஜாதிகளுக்குள்ளும் உம்முடைய இரட்சணியம் விளங்கும்படியாய். இரட்சணியம், ரட்சிப்பு யாரிடத்தில் வருகிறது? நம்முடைய தேவனிடத்திலிருந்து தான் நமக்கு ரட்சிப்பு வருகிறது. அவர் நமக்கு வழியாகவும் ரட்சிப்பாகவும் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவன் நமக்கு இரக்கம் செய்து ஆசீர்வதித்து முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். மூன்றாவதாக, தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. இதே வசனத்தை மறுபடியும் 5வது வசனமும், தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. 2 முறை இந்த வசனம் வருகிறது. தேவனே ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக. தேவனை நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். நம்மை தேவன் ஏற்படுத்தினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அது ஏனென்றால் நம்மை தேவனை துதிக்கும்படியாக தான் நாம் ஒவ்வொருவரையும் தேவன் இந்த சபையிலே வைத்திருக்கிறார். தேவனை துதிக்கும் துதி எப்பொழுதும் நம் வாயிலே இருக்க வேண்டும். சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சகல ஜனங்களும், எல்லா ஜனங்களும், சிறியோர் முதல் பெரியோர் வரைக்கும், வாலிபர், கன்னியர்கள், ஆண்கள், பெண்கள், சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. சிலவங்க சபையில வந்துட்டு தேவனை துதிக்க மாட்டாங்க, வாய் மூடிட்டு அமைதியா இருப்பாங்க. அப்போ தேவன் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சகல ஜனங்களும் நம் தேவனை துதிக்க வேண்டும் என்று தேவன் நம்மை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லாரும் தேவனை துதிக்க வேண்டும். 4வது வசனம், தேவரீர் ஜனங்களை நிதானமாய் நியாயம் தீர்த்து பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துவீர். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். இந்த இடத்தில் ஜாதிகள் என்றால் தேசம் என்று அர்த்தம். ஆல் நேஷன்ஸ். ஜாதி என்றால் நாம் நினைக்கக்கூடிய ஜாதி கிடையாது, இது எல்லா தேசத்தாரும். ஜாதிகள் என்றால் என்ன அர்த்தம்? ஆல் நேஷன்ஸ், எல்லா தேசத்தாரும். எல்லா தேசத்தாரையும் தேவன் எப்படி நடத்துகிறார் என்றால் நிதானமாய் நியாயம் தீர்க்கிறார். நம் தேவன் அவசரப்பட்டு நியாயம் தீர்க்கிற தேவனே அல்ல. நம்ம ஒருவேளை நினைக்கலாம், அந்த உடன்படிக்கை பெட்டியை தொட்ட ஊசா உடனே செத்தான் இல்லை, உடனுடனே ஆண்டவர் தண்டிச்சிருவாரோ, உடனுடனே நியாய தீர்ப்பு செய்வாரோ என்று நமக்கு தோன்றினாலும் ஆண்டவர் ஒரு நாளும் நம்மை உடனடியாக அவசரப்பட்டு நியாயம் தீர்க்க. நாம் ஒருவேளை நம் மனுஷர்களை நம்ம மற்றவர்களிடத்தில் பழகும் பொழுது இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக
உடனடியாக நம்ம ஒருத்தவங்களை என்ன பண்ணிடுறோம், நியாயம் தீர்த்துடுறோம், அவங்க அப்படிதான் அப்படின்னு. ஆனால் நம் தேவன் அப்படிப்பட்ட தேவன் கிடையாது. சவுல் ராஜாவை ஆண்டவர் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக ஏற்படுத்தினார். அவர் அரசாண்ட 2வது வருஷத்திலேயே ஆண்டவருக்கு விரோதமாக தவறு செய்து விட்டால், ஆனாலும் நம் தேவன் அவருக்கு 30 ஆண்டுகள் அரசாங்கத்தை கொடுத்திருந்தார். 30 ஆண்டுகள் சவுல் ராஜாவாகத்தான் இருந்தார். உடனடியாக தேவன் யாரையும் நியாயம் தீர்க்கவே மாட்டார். நம் தேவன் ரொம்ப நிதானித்து தான் ஒருத்தரை நியாயம் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். அவர் நீதியுள்ள நியாயாதிபதியாயிருக்கிறார். அப்போ தேவனிடத்தில் நாம் இவ்வளவு கவனமாய் நடந்து கொள்ள வேண்டும். நாம் ஒருவரை ஒரு தவறு செய்துவிட்டால் உடனடியாக அவரிடத்தில் நாம் மனம் திரும்பி மன்னிப்பு கேட்க வேண்டும். ஏன்னா தேவன் நம்மளை தண்டிக்கலையே நம்ம அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்து என்ன பண்ணக்கூடாது, தவறுகளை செய்யக்கூடாது, குற்றங்களை செய்யக்கூடாது, பாவங்களை செய்யக்கூடாது. ஏனென்றால் நம் தேவன் நிதானமாய் நியாயம் தீர்க்கிற தேவனாயிருக்கிறார். பூமியில் உள்ள ஜாதிகளை நடத்துகிற தேவனாயிருக்கிறார். ஆதலால் ஜாதிகள் சந்தோஷித்து கம்பீரத்தோடு மகிழ கடவர்கள். அதனால் நம்ம எல்லாரும் சந்தோஷமாய் கம்பீரமாய் மகிழ கடவோம். தேவனை துதிக்கிற துதி எப்பொழுதும் நம் வாயில் இருக்க வேண்டும். நம்ம போன இதில் கூட 66வது சங்கீதத்தில் கூட தேவனை துதிக்கிற காரியங்களை பார்த்திருக்கிறோம். 65வது சங்கீதத்தில் கூட தேவனை துதிக்கிற காரியங்கள் நிறைய, அநேக சங்கீதங்களில் தேவனை எப்படி துதிக்க வேண்டும், ஏன் துதிக்க வேண்டும் என்றால் நமக்கு அநேக காரணங்கள் இருக்கிறது. நம் தேவன் ஏக சக்கராதிபதி, அவர் ராஜ்யம் அவருடையது. நம் தேவன் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, அவருக்கு 1000 நாமங்கள் இருக்கிறது. அவரை நாம் உயர்த்த வேண்டும். ஏனென்றால் அவரை நாம் துதித்து பாடும் பொழுது, அவரை துதிக்கும் பொழுது, அவர் பூமியிலே உயர்த்தப்பட்டிருக்கும் போதுதான் இந்த பூமியில் இருக்கிற மற்ற எல்லா ஜனங்களையும் அவர் இழுத்து கொள்ள முடியும். அதனால் நாம் தேவனை துதிக்க வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் தேவனை எப்பொழுதும் துதித்து பாடி அவரை ஆராதித்து கொண்டிருக்கும் பொழுது நிச்சயமாக எல்லா ஜனங்களும் கர்த்தரை அறிவினால நிச்சயமாக நிரப்பப்படுவார்கள். 6வது வசனம், பூமி தன் பலனை தரும், தேவனாகிய எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். பூமி தன் பலனை தரும். பூமியின் தேவன் நம் பூமியை படைத்து வானத்தையும் பூமியும் தேவன் உண்டாக்கினார். பூமியை பார்த்து பழி பெருங்கள்னு சொல்லி பூமியில் இருக்கிற பூமியிலே படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் எப்படி தேவன் ஆசீர்வதித்தார்? ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் பழி பெருங்கள் தான் சொல்லியிருக்காரு. சர்வ சேனையும், வானத்தின் சேனைகள், பூமியின் சேனைகள் எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதித்தார். பூமியில் இருக்கிற எல்லா காரியங்கள், நாம் கண்கள் காண்கிற எல்லாம் பழுகி பெருகும்படி தான் தேவன் ஆசீர்வதிக்கிறார். பூமி தன் பலனை தரும். பூமியிலே ஏற்ற வேளையிலே அவர்தான் மழையை பொழிய பண்ணுகிறார். அவர்தான் நிலங்களிலே எல்லாவற்றையும் விளையச் செய்கிறவராயிருக்கிறார். 65வது சங்கீதத்தில் 9வது வசனத்தில், தேவரீர் பூமியை விசாரித்து அதற்கு நீர் பாய்ச்சுகிறீர், தண்ணீர் நிறைந்த தேவ நதியினால் அதை மிகவும் செழிப்பாக்குகிறீர். இந்த பூமியிலே நாம் உண்பதற்கு எத்தனை திரள் கூட்டமான ஜனங்கள் வாழ்கிறார்கள். ஆனாலும் ஒரு குறைவும் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும், தானியங்கள், நாம் சாப்பிடுவதற்கு தேவையான உணவு ஆகாரத்தை தேவன் ஏராளமாய் தாராளமாய் தந்திருக்கிறார் அல்லவா? பூமி தன் பலனை தரும். தேவனாகி எங்கள் தேவனே எங்களை ஆசீர்வதிப்பார். தேவன் தான் எங்களை ஆசீர்வதிக்கிறார். இந்த பூமியிலே எல்லாவற்றையும் செழிப்பாய் தந்திருக்கிற தேவன், எல்லாவற்றையும் தேவனே தந்திருக்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கிறார் தாவீது ராஜா. ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக என்றுதான் கேட்கிறார். தாவீது ராஜா எப்பொழுதுமே தனக்காக ஒன்றையும் ஆண்டவரிடத்தில் கேட்க மாட்டார். அவர் எப்பொழுதும் ஜனங்கள், ஆண்டவரே இந்த ஜனங்களை ஆசீர்வதிங்க, என் ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக, ஜனங்கள் உம்மை துதிக்கணும், என் ஜனங்களை ஆசீர்வதிங்க. தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்று தாவீது ராஜா கேட்கவில்லை. நாம் ஒருவேளை ஜெபிக்கும் பொழுது, ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், என் வியாதியை சுகமாக்கும், என் பிள்ளைகளை ஆசீர்வதியும், என் கணவரை ஆசீர்வதியும் என்று நாம் சுயநலமாய் எத்தனை முறை நாம் ஜெபித்திருக்கிறோம். ஆனால் தேவன் எப்படிப்பட்ட ஜெபத்தை எதிர்பார்க்கிறார் என்றால், நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று தான் நம்மை படைத்திருக்கிறார். அதுதான் தேவனுடைய திட்டம் கூட. என் பிள்ளை மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறது, மற்றவர்களுடைய ஆசீர்வாதத்தை என் பிள்ளை கேட்கிறது என்று சொல்லி நம்முடைய காரியத்தை தேவன் பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். அவருடைய காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது நம்முடைய காரியத்தை தேவன் நமக்காக செயல்படுகிற தேவனாய் இருக்கிறார். தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார். நாம் கூட அப்படித்தான் சொல்ல வேண்டும்,
தேவன் எங்களை ஆசீர்வதிப்பார் என்று நம்மை சார்ந்தவர்களுக்காக, நம்மளுடைய பக்கத்து வீட்டுக்காரர்களுக்காக, நாம் வேலை செய்கிற இடத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நாம் ஜெபிப்பது தான் தேவனுக்கு பிரியம். தாவீதை ராஜாவாய் உயர்த்தி தாவீதை ஆசீர்வதித்ததற்கு காரணம் என்னவென்றால், தாவீது எப்பொழுதும் மற்றவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாக இருந்தார். தனக்கு எவ்வளவோ பாடுகள், நெருக்கடிகள், யுத்தங்கள் இருந்தாலும் தன்னை விட்டு தன்னுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும்படிதான் அநேக சங்கீதத்தில் தேவனே என் தேசத்தின் மக்களை ஆசீர்வதிங்க, என் ஜனங்களை ஆசீர்வதிங்க, ஜாதிகளை மேல் நினைவாயிருங்க ஆண்டவரேன்னு சொல்லிதான் தேவனிடத்தில் தாவீது ராஜா கேட்டார். பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயந்திருக்கும், பூமியின் எல்லைகள் எல்லாம் அவருக்கு பயப்படுகிற பயத்தால் இருக்கும். இன்றைக்கு ஒருவேளை நாம் சிறு கூட்டத்தார் போல தெரிந்தாலும் நாம் கர்த்தரை துதித்து உயர்த்து பாடல்கள் பாடும் பொழுது நிச்சயமாக இந்த பூமியின் எல்லைகள் எல்லாம், பூமியின் கடையாந்தரங்களில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தால் அவரால் நிரப்ப முடியும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் என்றால் என்ன? தீமையை விட்டு விலகுவதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீதிமான்களாய் இருக்கிற, பரிசுத்தவான்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நிச்சயமாக தீமையை விட்டு விலக வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் நாம் நிறைந்திருக்கும் பொழுது நிச்சயமாக இந்த பூமி முழுவதும் சகல ஜனங்களும், சகல ஜாதிகளும், சகல தேசத்தில் உள்ள மக்களும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தால் நிச்சயமாக மாறுவார்கள். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் தந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் எங்களை அப்பா இருதயத்தின் ஆழத்தில் இருந்து உம்மை துதிக்கிறோம். நீர் நல்லவர், வல்லவர். இந்த அப்பா வார்த்தைகளின் மூலமாய் எங்களோடு பேசினீர் ஆண்டவரே. எங்களுக்கு இறங்குகிற தேவன், எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன். எங்கள் மேல் உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. எங்கள் அப்பா சபையார் மேல், எல்லார் மேலும் ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுங்க, உம்முடைய முகத்தை பிரகாசிக்க பண்ணுங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி அப்பா, ஸ்தோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த சங்கீதத்தை ஆக்கியோன் எழுதி வைத்திருக்கான். 7 வசனங்களிலும் தேவனையே அவன் முன்னிலைப்படுத்துகிறான். எல்லா வசனத்திலையும் தேவனே, தேவரீர் அப்படின்னு சொல்லி இது பண்றான். 3ஆம் வசனத்திலையும் 5ஆம் வசனத்திலும் தேவனே, ஜனங்கள் உம்மை துதிப்பார்களாக, சகல ஜனங்களும் உம்மை துதிப்பார்களாக. அப்ப தேவனை நம்ம துதிக்க வேண்டும் என்று இந்த சங்கீதக்காரன் இதில் சொல்லுகிறார். நம்ம மனமகிழ்ச்சியாய் அவரை ஆராதனை செய்ய வேண்டும் என்பது தேவன் நம்மையில் வைத்திருக்கிற சித்தம். அல்லேலூயா. தேவனை ஆராதிக்க வருகிறவர்கள் மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கணும், கம்பீரத்தோடு ஆராதிக்கணும். ஏனோ தானான்னு ஆராதிக்க கூடாது. நம்ம ஆராதிக்க பூமி தன் பலனை தரும் அப்படின்னா நம்ம வீட்டில் பலன் உண்டாகும். நம்ம வாயை திறந்து ஆராதிக்க நம்ம வீட்டில் பலன் உண்டாகும். நம்முடைய சூழ்நிலையில் எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம கம்பீர சத்தத்தோடு மகிழ்ச்சியோடு தேவனை ஆராதிக்கும் பொழுது பூமி தன் பலனை தரும். அல்லேலூயா. பூமி தன் பலனை தரும்னா உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கும். அல்லேலூயா. எல்லோரும் எழுந்துண்டு தேவனை ஆராதிப்போமா கொஞ்ச நேரம்? அல்லேலூயா. ஆராதனை 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 உமக்குத்தானே. ஆராதனை 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 உமக்குத்தானே. அல்லேலூயா. இந்த நாளில் நம்முடைய தியானத்திற்கு ஆதாரமாக ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். ஹல்லேலூயா. தேவன் இந்த வசனத்தை ஆண்டின் துவக்கத்திலே கொடுத்து, 2024ஆம் ஆண்டு துவக்கத்திலே கொடுத்து இதுவரை நம்மை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த வசனத்தின் கடைசி பகுதியை நம்ம ஆண்டின் துவக்கத்திலே இருந்து தியானித்தோம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய் என்று சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி தேவன் உங்களையும் என்னையும் இதுவரை வழி நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த மாதத்தில் தேவன் இதே வசனத்தில் இருந்து நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து முதல் பகுதியை தியானிக்கும்படியாய் தேவன் உதவி செய்திருக்கிறார். கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார் என்று. அப்ப கர்த்தர் நித்தமும் நடத்தி இந்த வருஷத்தின் முடிவில் தேவன் நம்மை
2025ஆம் ஆண்டுக்குள்ளே நடத்தி செல்வதற்கு ஏதுவாகவே தேவன் இந்த வசனத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தினந்தோறும் நடத்துகிற தேவன். நித்தமும் நடத்தி என்றால் தினந்தோறும் நடத்துகிற தேவன். ஒவ்வொரு மணித்துளியும் ஒவ்வொரு நிமிடமும் தேவன் நம்மை வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் கடந்த வாரத்திலே நாம் தியானித்தோம், கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன வரும் அப்படின்னா, ஆத்துமாவுல சுக வாழ்வு, நம்முடைய குடும்பத்தை தேவன் பலப்படுத்துவார் அப்படின்னு பார்த்தோம். அதே போல அறியாத பாதையில நம்ம நடத்தி தேவன் நம்மை கைவிடாதிருப்பார் என்று பார்த்தோம் கடந்த நாட்களில். தேவன் இந்த நாளிலும் இதே வசனத்திலிருந்து இன்னைக்கு நாம தியானிக்க போகிறோம். ஏசாயா 58:11 கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்தி, கர்த்தர் நம்மை நித்தமும் நடத்துகிறார், மரண பரியந்தம் நடத்துகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 48:14 மரண பரியந்தம் நம்மை நடத்துவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 143 10ஆம் வசனத்திலே செம்மையான வழியிலே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். அதே போல வேத வசனம் சொல்கிறது, யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துவார், அவர் நமக்கு வரப்போகிற காரியங்களை வெளிப்படுத்துவார் என்று. அப்ப வரப்போகிற காரியங்களுக்கு நேராய் வெளிப்படுத்துவார் என்று கடந்த நாட்களிலே பார்த்து நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையும் யாக்கோபுடைய வாழ்க்கையும் கடந்த வாரத்திலே தியானித்தோம். அல்லேலூயா. யோசேப்புடைய வாழ்க்கையிலே தரிசனங்களை பெற்றவனுடைய வாழ்க்கை சுகமாய் இல்லை. அவன் வாழ்க்கை சுகமாய் இல்லை. குழியில தூக்கி போட்டாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க, வீண்பலி சுமத்துனாங்க. ஆனா கடைசியில தேவன் அவன் கண்ட தரிசனத்தை நிறைவேற்றினவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல யாக்கோபுடைய வாழ்க்கையிலையும் பார்த்தீர்கள் என்றால், அவன் அண்ணனுக்கு பயந்துட்டு உயிருக்கு பயந்துட்டு ஓடிக்கொண்டு இருக்கிறவன வாழ்க்கையில தேவனே அவனுக்கு தரிசனமாகி சொப்பனத்துல இடைப்பட்டு, நீ போகிற இடமெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் என்று சொல்லி தேவன் சொப்பனத்தை கொடுத்து வழி நடத்தினாரு. கர்த்தருடைய வார்த்தை அவன் வாழ்க்கையில நிறைவேறினது. அப்ப கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் நம்மை நடத்துவதற்கு ஒப்பு கொடுக்கணும். அன்னைக்கு யோசேப்பு கர்த்தர் நடத்துவதற்கு ஒப்பு கொடுத்தான். ஏன் அப்படின்னா, அவ்வளவு கஷ்டமான சூழ்நிலையிலையும் கர்த்தர் காட்டின பாதையில தான் போனான். இச்சை அவனை சூழ்ந்திருந்த போது கூட இச்சைக்கு விலகித்தான் ஓடுனான். உலகத்தின் காரியங்களுக்கு விலகி ஓடுனதுனாலதான் கர்த்தர் அவ்வளவு பெரிய ஒரு உயரத்துல கொண்டு போய் அவனை வைத்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் நடத்தும் போது உலகத்தின் காரியங்கள் நம்மை மேற்கொள்ள வரும், உலகத்தின் இச்சையின் கிரியைகள் நம்மை மேற்கொள்ள வரும். எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு நம்ம ஓடுனா தான் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில இந்த உலகத்துல வாழ்கிற நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் வீட்டை விட்டு வெளியே போயாச்சினாலே சரி, பலவிதமான சோதனைகள் நம்ம தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கும். பலவிதமான காற்றுகள் நமக்கு எதிராக அடித்து கொண்டே இருக்கும். எல்லாவற்றையும் உதறி தள்ளி விட்டு தான் நம்ம ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில வரப்போகிற காரியங்களை நிறைவேற்றும்படியாய் ஆவியானவர் சபையில இருந்து பேசிக்கொண்டு இருக்கிறார். நம்ம ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு பெரிய காரியங்களை, மாபெரும் காரியங்களை செய்ய வேண்டும் என்று விரும்புகிற ஒவ்வொருவரும் அவருடைய நடத்துதலுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நடத்துவதற்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா அவர் நம்மை அறியாத பாதைகளிலே, தெரியாத பாதைகளிலே வழி நடத்தி கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள், எண்ணி முடியாத பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் நம்ம இதுவரை போன பாதையில நம்ம நடத்த போகிறது இல்லை, நமக்கு தெரிஞ்ச பாதையில நடத்த போகிறது இல்லை. தெரியாத பாதைகளில அவரே நம்மளை கரம் பிடித்து வழி நடத்த அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அதே போல வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது, ஜீவ தண்ணீர்களுள்ள ஊற்றுகள் அண்டையிலே அவர் நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 7:17 சிங்காசனத்தின் மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டியானவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு நடத்துவார், தேவன் தாமே இவர்களுடைய கண்ணீர் யாவையும் துடைப்பார் என்றான். நம்ம தேவன் ஜீவ தண்ணீர்கள் உள்ள ஊற்றுகள் அண்டைக்கு வழி நடத்துவார். அப்படின்னு நம்ம வாழ்வழிப்பதற்கு நேராகவே அவர் நம்மை நடத்துவார். நம்முடைய கண்களில் கண்ணீர் யாவையும் துடைத்து நம்மை வாழ வைக்கும்படியாய் தேவன் ஜீவ தண்ணீருள்ள ஊற்றுகள் அண்டைக்கு வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். இன்னைக்கு உலக வாழ்க்கையில நமக்கு எவ்வளவோ தேவைகளின் மத்தியில நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒரு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் நெருக்கி கொண்டிருக்கு. கண்ணீர் விட்டு அழக்கூடிய சூழ்நிலையில தான் மக்கள் இன்னைக்கு அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா
கர்த்தருக்கு தங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தவங்க, கர்த்தர் காட்டுகிற வழியில நடக்கிறவங்க வாழ்க்கையில கர்த்தரே கண்ணீர் யாவையும் துடைப்பாராம். அவர்களை ஜீவ தண்ணீர் உள்ள நீர் வாழ்வழிக்கும் பாதையில அவர் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 23ஆம் சங்கீதத்திலே 2ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை நடத்தி என்று தாவீது சொல்லுகிறான். புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில, அப்படி என்றால் நம்மை வாழ்வழிக்கிற ஜீவ ஊற்றாகிய தேவன் நம்மை அமர்ந்த தண்ணீர் அண்டை புல்லுள்ள இடங்களில தான் அவர் நடத்தி செல்வார். அவருடைய நடத்துதலுக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் தேவன் அவருடைய கண்ணீர்களை துடைக்கும்படியாய், அவர்கள் வாழ்ந்திருக்கும்படியாய் அவர் புல்லுள்ள இடங்களிலே அவர் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் இறைச்சல் போட்டுட்டு தண்ணி விழும் அப்படி இடத்துல உங்களை கொண்டு போகல, தெளிஞ்ச நீரோடையாய் ஓடுகிற இடத்துல தேவன் உங்களை வழி நடத்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, இடராத செம்மையான நீரூற்றுகள் அண்டையில் வழி நடத்துகிறாராம். வாசிங்க, எரேமியா 31:9. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழி நடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாயிருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாயிருக்கிறான். இடராத செம்மையான வழிகளிலே அவர் நடத்தி செல்கிறவராயிருக்கிறார். அல்லேலூயா. செம்மையான வழிகளிலே நீரூற்றண்டையிலே நம்மை வாழ வைக்கும்படியாய் தேவன் வழி நடத்துகிறவராய் இருக்கிறார். அப்ப நம்ம வாழ்ந்திருப்பது தான் தேவனுக்கு பிரியம். நம்மை வழி நடத்துவது எதற்கு அப்படின்னா, நம்மை வாழ வைக்கும்படியாய் தேவன் அந்த கிரியைகளை செய்ய உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அப்படின்னா நம்ம வாழ்ந்து இருக்கணும். அப்ப கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். கர்த்தர் எப்படி நடத்துவார்? யாக்கோபு எழுதின நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனங்கள். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். கப்பல்களையும் பாருங்கள், அவைகள் மகா பெரியவைகளாயிருந்தும் கடும் காற்றினால் அடிபட்டாலும் அவைகளை நடத்துகிறவன் போகும்படி யோசிக்கும் இடம் எதுவோ அவ்விடத்திற்கு நேராக மிகவும் சிறிதான சுக்கானாலே திருப்பப்படும். பாருங்கள், குதிரைகள் நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாய்களில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். ஒரு குதிரையை நடத்துகிறவன் அது தனக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று அதுக்கு என்ன கடிவாளம் போடுறான். அப்ப கர்த்தர் நம்மை நடத்த வேண்டும் என்றால் கர்த்தர் காட்டுகிற வழியில நம்ம நடக்கணும். குதிரை தனக்கு கீழ்ப்படியணும், தான் இது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நடத்துகிறவன் வாயில கடிவாளத்தை போட்டு வச்சிருக்கான். நமக்கும் கடிவாளத்தை போடணும். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில நடத்தணும் அப்படின்னா நமக்கும் கடிவாளம் போடணும். நம்மளும் நீரூற்றண்டையில, ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றண்டையில தேவன் நம்மை வழி நடத்த வேண்டும் என்றால் நம்ம வாய்க்கு கடிவாளம் போடணும். ஆனா இன்னைக்கு அதை பேச போகிறது இல்லை. 2ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எல்லோரும் அநேக விஷயங்களிலே தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். பாருங்கள், குதிரை நமக்கு கீழ்ப்படியும்படிக்கு அவைகளின் வாயிலில் கடிவாளம் போட்டு அவைகளுடைய முழு சரீரத்தையும் திருப்பி நடத்துகிறோம். அப்ப ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷன். பூரண புருஷன் சொல் தவறாதவனா இருப்பான். அவன் தான் கர்த்தர் நடத்துகிறவன். அப்ப கர்த்தர் ஒருத்தரை நடத்தணும் அப்படின்னா, கர்த்தர் ஒருத்தரை நடத்துறாரு அப்படின்னா அவங்க வாயில வர்ற வார்த்தையில பொய் சொல்லவே மாட்டாங்க. பொய் சொல்லவே மாட்டாங்க. உண்மையத்தான் சொல்லுவாங்க, உண்மையத்தான் பேசணும். கர்த்தர் நடத்தினார் அப்படின்னா உண்மையத்தான் பேசுவாங்க. பொய்யே வாயில வராது. நம்ம வாயில பொய்யே வரக்கூடாது. அது என்னன்னு தெரியல, இன்னும் வாயின்னு தான் போயிட்டு இருக்கு. சொல்ல வேண்டியதுக்கு வந்துடுறேன். 3ஆம் வசனத்துல சொல்ல பிறகு கீழ்ப்படியும்படிக்கு. அப்ப நடத்துகிறவர்களுக்கு நம்ம கீழ்ப்படியணும். நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் இருக்கும்னா கர்த்தர் நடத்துவதற்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தர் நடத்துதலுக்கு கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னா கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும்.
கர்த்தருடைய வசனங்களுக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அன்னைக்கு ஆதாம் ஏவாளுக்கு என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, அந்த மரத்தின் கனியை நீ புசிக்க கூடாது. நல்லா வாழ்ந்திருந்த குடும்பம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல. முடிவு என்ன ஆகி போச்சு? தோட்டத்தை விட்டு துரத்தப்பட்டாங்க. அதே போல சிம்சோனை எடுத்து பாருங்களேன். அவனுடைய பிறப்பை அவன் இப்படித்தான் வளர்க்கணும், இப்படித்தான் அந்த பிள்ளையை வளர்க்கணும் என்று தேவன் அவனுக்கு திட்டம் கொடுத்து, அந்த தாய்க்கும் தகப்பனுக்கும் கர்த்தருடைய தூதனார் தரிசனமாகி, அவன் திராட்சரசம் குடிக்கக்கூடாது, அவன் சவரகன் கத்தி அவன் தலையில படக்கூடாது அப்படின்லாம் சொல்லி இருக்குது. தீட்டானது ஒன்றும் அவனுக்கு போகக்கூடாது அப்படின்னு கர்த்தர் அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காரியத்தை சொல்லிட்டார். ஆனால் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வேசியை கண்டானா, திம்னாத்தில் ஒரு பொண்ணை கண்டானா. அவன் கண்டபடியே அலைஞ்சி ஆண்டவர் அவன் படைச்ச நோக்கத்தை அங்கே நிறைவேற்றவே முடியல, கடைசி வரை நிறைவேற்றவே முடியல. கர்த்தர் நடத்துதலுக்கு அவன் வாழ்க்கையில் இடமே இல்லாத அளவுக்கு ஆகிப்போச்சு. கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கினாராம். அவன் இறங்கினா என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் போய் நிறைய பிடிச்சி அந்த இதை பண்ணி ஒரு கழுத தாளை எடும்ப குறித்து இந்த கொண்டு போடுற இந்த காரியங்களை தான் பண்ணினான். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு ரட்சிக்க வேண்டிய காரியங்களை அவன் செய்யலை. அப்போ கர்த்தர் நடத்துதல் இருக்கும்போது நம்ம கண்டபடி போடக்கூடாது, நம்முடைய மனம் போனபடியும் போகக்கூடாது. அப்போ அதுக்குள்ள ஒரு கண்ட்ரோல் வேணும். அதுக்கு தான் குதிரைக்கு கடிவாளத்தை போடுறாங்க. இன்னைக்கு நம்ம கடிவாளம் எதுக்கு போடணும்? நம்ம மனசுக்கு கடிவாளம் போடணும். நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கர்த்தர் நடத்தணும். கர்த்தர் ஒருத்தனை நடத்தினாலே அவன் இந்த உலகத்தில் ஆசீர்வாதமாக இருப்பான், நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வான். அல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு எதுக்கு நம்ம சபைக்குள்ள கூடி வந்திருக்கிறோம் என்றால், அந்த நித்திய ஜீவ வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்காக கூடி வந்திருக்கிறோம். ஆனால் இன்னைக்கு நித்திய ஜீவ வாழ்க்கை ஒருத்தனுக்கு உண்டாகிவிட்டது என்றால் அவன் இந்த பூமியில ஆசீர்வாதமாகத்தான் இருப்பான், ஆசீர்வதிக்கப்பட்டவனாக இருப்பான். கர்த்தர் அவனை நடத்துவார், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, மனதை கண்ட்ரோல் பண்ணணும். சிம்சோனை போல கர்த்தரை ஏற்படுத்தின நோக்கத்தை விட்டு, திட்டத்தை விட்டு நம்ம கண்டபடி ஓடவே கூடாது, மனசு இது பண்ணபடியே ஓடக்கூடாது. அவன் தீட்டானது எதுவும் புசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கு. ஒரு நேரம் ஒரு பாலசிங்கம் வந்துச்சான், அடிச்சு தாடை எலும்பை பிடிச்சு கொண்டு போட்டுட்டான். அடுத்து திருப்பி அந்த வழியா போகும்போது அதுக்குள்ள போய் பார்த்துருக்கான், அங்கே தேன் இருந்திருக்கு. தேன் எடுத்து சாப்பிட்டு அவன் தீட்டானதை சாப்பிட்டு தான் பெற்றோருக்கும் கொடுத்துட்டான். வேசிகள் இடத்துல போனான், போய் என்ன ஆகி போச்சு? கடைசியில் மாட்டிக்கிட்டான். கடைசியில் கண்ணு பிடுங்கப்பட்டு செத்தே போயிட்டான். கண்ணு பிடுங்கப்பட்டு, ஆமாம், தவறான பாதை, கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படின்னா வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அடுத்தவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க சொல்றாங்க இல்ல, வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆதாமும் ஏவாளும் வசனம் சொல்றதுக்கு ஒப்பு கொடுக்கல, தோட்டத்தை விட்டே வெளியே விட்டுட்டார். சிம்சோன் கர்த்தர் சொன்னதுக்கு, அவன் பிறக்கிறதுக்கு முன்னாடியே தாய் தகப்பனால அவனுக்கு கற்பிக்கப்பட்ட காரியங்களுக்கு அவன் கீழ்ப்படியல. கடைசியில் அவன் நிலைமை கண்ணு பிடுங்கப்பட்டு அந்தோ பரிதாபம். இன்னொரு வசனம் ஒன்று சொல்லுகிறது, 1 சாமுவேல் 22:3. 1 சாமுவேல் 22:3. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்த்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் என் தாயும் உங்களிடத்திலே தங்கியிருக்கும்படி தயவு செய்யும் என்று சொல்லி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாமுக்கும் சிம்சோனுக்கும் கர்த்தர் இப்படி செய்யணும்னு முன்னாடியே சொல்லிட்டார். இங்கே தாவீது கர்த்தரனை எப்படி நடத்துவார் என்று அறியணும் அப்படின்னு விரும்புகிறான். இவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன், பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறவன். பெற்றோர் சொன்னபடிதான் அன்னைக்கு அந்த யுத்தம் நடக்கிற இடத்திற்கு போனான், தன்னுடைய சகோதரர்களுக்கு கொண்டுவிட்டு. அவன் ஆடுகளை மேய்க்கிறவன். ஒரு விசை கரடி வந்துச்சு, ஒரு நேரம் சிங்கம் வந்துச்சு, எல்லாத்தையும் அடிச்சு போட்டு வந்தான், கோலியாத்தையே ஜெயிச்சாச்சு. ஆனா இப்ப சவுல் அவனுக்கு விரோதமாய், ராஜா விரோதமாய் எழும்பி அவனை ஜீவனை எடுக்கும்படியாய் விரோதமாய் எழும்பி வந்து கொண்டு இருக்கிறார். அப்போ அவன் சொல்கிறான், போய் தன்னுடைய தாயும் தகப்பனையும் ஒரு மோவாப் ராஜா பக்கத்து ராஜாட்ட கொண்டு போய் விட்டுட்டு, கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும் மட்டும்
என்னை எப்படி நடத்துவேன்னு அறியும் மட்டும் இவங்க உங்க இதில் பாதுகாப்பாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்றான். அப்ப தாவீது கர்த்தரால் நடத்தப்பட்ட பொழுது அவனுக்கு விரோதமாக இருந்த காரியங்கள் எல்லாம் அவனை சேதப்படுத்தவே இல்லை. கர்த்தர் அவ்வளவு அழகாய் அவனை ஜீவனை பாதுகாத்து நடத்தி வந்தார். சவுல் எத்தனையோ விரோதமா என்னென்னமோ காரியங்கள் பண்றது பார்த்தாலும் ஒன்றும் செய்யலை. ஆனா இவன் வாழ்க்கையில கர்த்தர் சொன்னதை விட்டுட்டு நடத்துதலை விட்டு வெளியே போன பொழுதுதான் அவன் வாழ்க்கையில தீமைகள் வந்தது என்று வேதம் சொல்கிறது. வேத வசனத்தை வாசிக்கும் பொழுது 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்களை நாம் வாசித்து பார்ப்போமா என்றால் 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9, 10 இந்த வேத வசனங்களிலே வீதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஏத்தியனாகிய உரியாவை நீ பட்டயத்தால் மடிவித்து அவன் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டு அவனை அம்மோன் புத்திரரின் பட்டயத்தாலே கொன்று போட்டாய். என்ன நடக்குது? இதுவரை கர்த்தர் எப்படி நடத்தினார்னா 8ஆம் வசனம் சொல்லுகிறது, உன் ஆண்டவனுடைய வீட்டை உனக்கு கொடுத்து உன் ஆண்டவனுடைய ஸ்திரீகளையும் உன் மடியிலே தந்து இஸ்ரவேல் வம்சத்தையும் யூதா வம்சத்தையும் உனக்கு கையளித்தேன். இது போதாதிருந்தால் உனக்கு வேண்டியதை தருவேன்னு சொல்றார். ஆண்டவர் அவனுக்கு எல்லாத்தையும் தருவேன் அப்படின்னு சொல்றார். இவ்வளவு தூரம் அழகா நடத்தி வந்தார். ஆனா இப்ப என்ன ஆயிப்போச்சு அப்படின்னா, ராஜாக்கள் யுத்தத்துக்கு போக வேண்டிய காலம். இந்த ராஜா யுத்தத்துக்கு போகாம மேல உலாவிக்கிட்டு இருக்காரு. சிம்சோன் கண் கண்ட காட்சியில நடந்த மாதிரி இந்த ராஜாவும் பார்க்காரு. அங்க ஒரு பொண்ணு குளிச்சுக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அந்த பொண்ணை கொண்டு வந்ததோடு மட்டுமல்ல அவனுடைய கணவனையும் கொண்டு போட்டுறான். அதனால அவன் வாழ்க்கை என்ன ஆகி போச்சு அப்படின்னா 10ஆம் வசனம் சொல்லுது, இப்போதும் நீ என்னை அசட்டை பண்ணி ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியை உனக்கு மனைவியாக எடுத்துக்கொண்டபடினால் பட்டயம் என்றைக்கு முன் உன்னை வீட்டை விட்டு விலகாது இருக்கும். 9ஆம் வசனம், கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தை நீ அசட்டை பண்ணினபடியினாலே, கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணினபடியினாலே உன் வீட்டுல என்னைக்கும் பட்டயம் இருக்கும் அப்படின்னு கர்த்தர் சொல்றார். அப்ப கர்த்தர் ஒருத்தரை நடத்தும் பொழுது அவனுக்கு சகலமும் வருது. ராஜா தாவீதுக்கு சகலமும் கிடைச்சிருக்கு. ஆனா கர்த்தர் நடத்தாத காரியத்தை தன் கண் கண்டபடி தன் மனது போனபடி போன பொழுது அவனுக்கு விரோதமாய் பட்டயம் வந்தது. அப்ப கர்த்தர் நடத்துதல் அப்படிங்கும் பொழுது அது நமக்கு தீமையை கொண்டு வரவே வராது. தீமையை கொண்டு வரவே வராது. கர்த்தர் நடத்துகிற பாதைக்கு நம்ம கீழ்ப்படிவோம் என்றால், அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவோம் என்றால் அது நம்ம வாழ்க்கையில தீமையை கொண்டு வரவே வராது. தாவீது இதுவரை அவன் வாழ்க்கையில நல்ல சுகமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. எப்ப அவன் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா, அவன் தேவையில்லாத ராஜாக்கள் யுத்தம் செய்ய வேண்டிய காரியத்துல யுத்தத்துக்கு போகல. அப்ப வேலைக்கு அப்ப நம்ம வீட்டுல இருக்கிறவங்க வேலை செய்யலினாலே அது நமக்கு பாவம்தான். அது நம்மளை பாவத்துல கொண்டு போய் விட்டுரும். ஏன்னா 11ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்கிறது, மறுவருஷம் ராஜாக்கள் யுத்தத்திற்கு புறப்படும் காலம் வந்தபோது தாவீது யோவாவையும் அவனோடு கூட தன் சேவகரையும் இஸ்ரவேல் அனைத்தையும் அம்மோன் புத்திரரை அழிக்கவும் ராப்பாயும் அனுப்பினான். தாவீதோ எருசலேமில் இருந்து விட்டான். வசனம் சொல்லுது ராஜாக்கள் யுத்தம் செய்கிற காலம் அது. அப்ப வீட்டுல நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னாலே அது நம்ம வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லைன்னு அர்த்தம். அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சரி, வீட்டுல சும்மா இருந்தோம் அப்படின்னா அது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம். கர்த்தர் நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படின்னா கர்த்தர் வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். தாவீது கர்த்தரை எப்படி நடத்துவார் என்று அறியும்படிக்கும் என் தாயின் தகப்பனும் உம்மிடத்துல இருக்கட்டும்னு அந்த மோவாப் ராஜாட்ட சொன்னவன், கர்த்தரை அவ்வளவு நாள் ராஜாவாகி சிங்காசனத்துல உட்கார வச்சு இவ்வளவு நாள் அருமையாய் நடத்தி கொண்டு வந்தார். ஆனா வேலைக்கு போக வேண்டிய யுத்தம் பண்ண போக வேண்டிய காலகட்டத்தில் யுத்தத்துக்கு போகாம அவன் கண் கண்ட காட்சியின்படி மன விருப்பத்தின்படி போனபடியினால நடந்த காரியம் பெரிய காரியம் அங்க நடந்து போச்சு. என்ன அப்படின்னா, ஒவ்வொரு காரியம் சொந்த மகனே அவனுக்கு விரோதமா எழும்பிட்டான். சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்பி
அவன் வந்து வெறும் காலோட அந்த எருசலேமை விட்டு வெளியே போகிற நிலைமைக்கு ஆகிப்போச்சு. கர்த்தரே சொல்றாரு அங்க, நீ ஒளிப்பிடத்துல இதை செஞ்ச, ஆனா உனக்கு அடுத்தவனை கொண்டு நான் பயங்கரமா செய்வேன் அப்படின்னு கர்த்தர் சொன்னபடியே அங்க அப்சலோம் அந்த காரியங்களை அங்கே நிறைவேற்றினான். அப்ப தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் எதை முக்கியப்படுத்துகிறேன் என்றால் கர்த்தருடைய நடத்துதல் அப்படிங்கிறது அவருடைய வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படியணும். ஒரு தகப்பன் தான் பிள்ளையை கையை பிடிச்சு நடத்தி கொண்டு போயிடுவான், அது கண்ணால பார்க்க முடியும். ஆனா கர்த்தர் நடத்துறார் அப்படின்னா வசனத்தை கொண்டு தான் நடத்துவார். கர்த்தர் வசனத்தை கொண்டுதான் நடத்துவார். அதனால வசனத்துக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். கீழ்ப்படிந்தால்தான் நமக்கு நல்ல வாழ்க்கை ஒன்று இருக்கிறது. கர்த்தர் நடத்துதல், நம்ம நல்லா வாழணும்னு எல்லாருக்கும் விருப்பம் இருக்குது. ஆனா கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிகிறதுக்கு தான் நமக்கு விருப்பம் இல்லை. ஆதாம் ஏவாள் புதிதாய் கல்யாணமான தம்பதி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. நல்ல வாலிப வயதில் உள்ள சிம்சோன் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியல. தாவீது நல்ல சுகம் போகமாய் நல்லா வாழ்ந்து கொண்டிருந்தவன், நல்லா 50-60 வயசு இருக்குன்னு நினைக்க அந்த டைம்ல கர்த்தருக்கு கீழ்ப்படிய முடியல. ஆனா ஆபிரகாம்னு ஒருத்தன் இருந்தான், 100 வயசுல ஒரு குழந்தைய கொடுத்தாரு. அதுக்கடுத்து 117 120 வயசுல ஏதோ சொல்லிருக்க, ஏறக்குறைய அந்த வயது இருக்கும். உன் மகனை போய் பலியிடு அப்படின்னு சொன்னா கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தானா. வசனம் அவ்விதமாய் சொல்லுகிற. ஆதியாகமங்களின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். அல்லேலூயா. பாருங்க, வயசான தாத்தா 100 வயசுல தான் தேவன் வாக்கு பண்ணின குழந்தையே கொடுத்தாரு. அதுவரை அவனுக்கு ஒரு இது, அந்த அபியேசர் தான் நான் வீட்டு விசாரணை கர்த்தனா இருப்பானோ அப்படின்லாம் எண்ணிக்கொண்டு இருந்தவன். ஆனா கர்த்தர் சொல்றாரு போய் அவனை பலியிடு அப்படின்னு சொன்னா கர்த்தர் சொன்னதுக்கு கீழ்ப்படிந்தானா. நம்ம வசனத்துக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோமா? நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் வசனத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆபிரகாம் கீழ்ப்படிந்ததுனால தான் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று ஒரு உறுதியான தாக்கீது அங்க ரெடி ஆகுது. எப்ப அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது. கர்த்தருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிய இன்னைக்கு நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் நடத்துகிறார், அதுல எந்த மாற்றமும் இல்லை. கர்த்தர் நடத்துகிற அவர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பார். அவர் புல்லுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில நடத்துகிறவர் தான். ஜீவ நீரூற்றண்டைகளை நடத்துகிறவர் தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நடத்துகிற பாதைக்கு நம்ம கீழ்ப்படுகிறோமா என்பதுதான் ரொம்ப முக்கியம். ஆபிரகாம் கீழ்ப்படிந்தான், அவன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டதற்கு காரணமே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். இன்னைக்கு நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறது காரணமே ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதல். ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால அநேகர் இன்னைக்கு வெளியில இருக்காங்க. ஏன்னா தோட்டத்தை விட்டு வெளியே விரட்டி விட்டார்ல, வெளியே இருக்கிறவங்க பூரா ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினால வெளியில இருக்காங்க. ஆபிரகாமுடைய கீழ்ப்படிந்ததுனால நாம இன்னைக்கு சபைக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா அந்த சந்ததியில் வந்த கிறிஸ்துவினால், ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய கிறிஸ்துவின் சந்ததியில நீங்களும் நானும் இருக்கிறபடினாலே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்ம வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? சும்மா நம்ம சொல்ற காரியத்துக்கு இல்லை, வசனத்துக்கு கீழ்ப்படுகிறோமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிற காரியங்களுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா? பாருங்களேன், தாயும் தகப்பன் இடத்துல சொல்லப்பட்ட காரியம் சிம்சோனை குறித்து. ஆனா நடந்தது என்ன? அப்ப தாயும் தகப்பனும் ரொம்ப முக்கியமானவங்க. அதனால தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்களும் நானும் என்ன பண்ணணும்? நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணணும். கீழ்ப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுக்கு மனதை கண்ட்ரோல் பண்ணணும். நீங்களும் நானும். உங்களுக்கு மாத்திரம் உபதேசம் உங்களுக்கு மாத்திரம் கிடையாது, எனக்கும் தான். ஆனால் ஆவியானவர் சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். அப்ப எல்லா வயசுலையும் நம்ம கீழ்ப்படியணும். பிள்ளைகளே, உங்க பெற்றோருக்கு கர்த்தருக்குள், ஆமா,
பிள்ளைகளே உங்க பேர் கர்த்தருக்குள் கீழ்ப்படிங்க அப்படின்னா வசனத்துக்கு கீழ்ப்படிங்க. கர்த்தர் தான் வார்த்தை, வார்த்தை தான் வசனம். வசனத்துக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம வாழ்க்கை நன்றாய் ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையா இருக்கும். நம்முடைய சந்ததிகளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் பண்ணுகிற தேவன் அவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் என்னை நடத்துங்க தகப்பனே அப்படின்னா நம்ம வசனத்தின்படி வாழ்தல் தான் கர்த்தருடைய நடத்துதல். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அதனால கர்த்தருடைய வசனத்திற்கு நம்ம கீழ்ப்படிய பாருங்களேன். ஆபிரகாம் இடத்துல சொன்ன பொழுது அவன் அதிகாலமே எழுந்து அந்த இடத்துக்கு போக புறப்பட்டானான். எத்தனை நாள்? 3 நாள் பிரயாணமா. நீங்களும் நானுமா இருந்த அந்த காரியத்தை செய்வோமா? அப்ப கர்த்தருக்கு அவன் எவ்வளவு பயந்து கீழ்ப்படிந்திருக்கிறான் பாருங்களேன். அதுல ஒரு வசனம் சொல்லுது 16ஆம் வசனத்துல, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியினால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீ எல்லாத்தையும் சுதந்திரித்துக் கொள்வாய். எப்பொழுது? கீழ்ப்படியும் போது. கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய வேண்டும். அல்லேலூயா. 12ஆம் வசனம் சொல்கிறது, 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். அப்போ ஒரு கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னா பயத்துல தான் ஆரம்பிக்குது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்தான் கீழ்ப்படிதல். முன்னாடி எல்லாம் நாங்களாம் சின்ன வயசுல இருக்கும் பொழுது அப்பா அங்க வர்றாரு அப்படின்னாலே இங்க வீட்டுக்குள்ள ஓடி ஒளிஞ்சிரும். வீட்டுக்குள்ள போயிரும். விளையாண்டுக்கிட்டு இருந்தாலும் ஓடி ஒளிஞ்சிரும். அங்க வர்றாருன்னு தெரிஞ்சாலே. அப்ப என்ன? பயம். அதுக்கடுத்து பயம் நமக்குள்ள வந்துருச்சுனாலே கீழ்ப்படிதல் தன்னாலே வந்துடும். அப்ப இப்போ யாராக இருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கணும். மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம ஒவ்வொருவருக்கும் வேணும். கீழ்ப்படிதல், வசனத்திற்கு கீழ்ப்படி அந்த நாளிலே ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால நம்முடைய மனம் அலைபாய விடக்கூடாது. கண்ணில் பார்க்கிறபடி நம்ம ஓடக்கூடாது. கண்ணில் பார்க்கிறபடி நம்ம ஓடக்கூடாது. தாவீது குடும்பம் என்று அங்க பட்டயம் வந்தது காரணம் அவன் கண்ணு தான். சிம்சோன் அழிக்கப்பட்டு போனது காரணம் கண்ணு தான். ஆதாம் ஏவாள் அந்த குடும்பம் வெளியே போனது காரணம் கண்ணு தான். அந்த கனி புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமா இருக்கிறதை கண்டு அப்படின்னு வசனம் சொல்லுது. அதனால நம் கண்களை, நம்ம மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனதின் கண் இருந்தால் பார்க்கத்தான் செய்வோம், அது ஒன்றும் தப்பு இல்லை. மனதின் கண்ணுக்கு தான் போயிடக்கூடாது. அதுதான் பின்தொடர்ந்துடக்கூடாது. அதுதான் பிரச்சனையை உண்டு பண்ணுகிற காரியமாக இருக்கிறது. அதனால தேவனுடைய பிள்ளைகள் மனதை கண்ட்ரோல் பண்ணணும். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் எவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய மனம் புதிதாகணும். நம்முடைய மனம் புதிதாகணும். இந்த பிரபஞ்சத்திற்கு, இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கவே கூடாது. தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிமாணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக, அதாவது தேவனுக்கு எப்படி கீழ்ப்படிதல் அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு நமக்கு உண்டாகணும். எது தேவனுடைய வசனம், எது தேவனுடைய வார்த்தை அப்படிங்கிறது நமக்கு ஒரு பகுத்தறிவு உண்டாகணும். அதான் சொல்லிருக்கு, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா அவருடைய வசனத்தின்படி நமக்கு பகுத்தறிவு வேணும். வசனத்தின்படி வாழ்றதுக்கு அறிவு வேணும். அப்பதான் நமக்கு மனம் புதிதாகும், நம்ம வாழ்க்கை மறுரூபமாகும். தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம வேஷம் போடவே கூடாது. மனம் புதிதாக வேண்டும். மனம் புதிதாகிறதினாலே நீங்கள் மறுரூபமாவீர்கள். அப்போ உங்க வாழ்க்கையே மாறிடும், மறுரூபம் வந்துடும். ஹல்லேலூயா.
இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை உங்ககிட்ட இருக்காது. மனம் புதிதாயிருச்சினாலே மறுரூபமான வாழ்க்கையை தேவன் கொடுக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதே போல மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. மீகா 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு முன்பாக போவார். அவர் நம்ம முன்னணியில் நடந்து போவார். அப்ப அந்த வசனத்தின்படி நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் போய்கிட்டே இருக்கார். வசனத்தின்படி வாழ்ந்தோம்னா நம்ம முன்னாடி ஒருத்தர் போய்கிட்டு இருக்காரு. அவரு தடைகளை நீக்கி போடுவார். அவரு செவ்வையான வழியில நடத்துவாரு. அவர் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றண்டையில நடத்துவார் அவரு. அதனால வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அன்னைக்கு அந்த குதிரையோடைய எஜமான் அது கீழ்ப்படியணுங்கிறதுக்காக கடிவாளம் போட்டான். நீங்களும் நானும் கீழ்ப்படியணும் அப்படிங்கிறதுக்கு மனம்தான் புதிதாகணும். மற்றவங்கள மாதிரியே நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடாது. மற்றவங்கள போலவே நம்ம இருந்து கொண்டே இருக்கக்கூடாது. நம்ம மாறணும். அல்லேலூயா. மனம் புதிதாகணும். ஏன்னா நமக்கு முன்னாடி ஒருத்தர் போகணும். நம்ம முன்னாடி ஒருத்தர் போகணும். நடத்துகிறவர் நமக்கு முன்னாடி போகணும். அதனால தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய நடத்துதலுக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. கேட்ட வேத வசனத்தின்படி தகப்பனே நாங்கள் கீழ்ப்படியணுமாப்பா. எல்லாரும் வாயில திறந்து கேளுங்க. இதுவரை நாங்கள் எப்படியோ நடந்துட்டோம். இன்னைக்கு இந்த வசனத்தை கேட்டிருக்கோம். அப்பா, உமக்கு பயந்து நாங்க கீழ்ப்படியணும். உமக்கு பயந்து நாங்க கீழ்ப்படியணும். ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டது காரணமே அவன் உமக்கு பயந்து கீழ்ப்படிந்ததுனால. தகப்பனே, அவன் அன்னைக்கு தாவீது ஆண்டவர் உமக்கு கீழ்ப்படிந்ததுனால அவனை நடத்தினீர். ஆனா அவன் மன இச்சையின்படி ஓடுறதுனால அங்க ஒரு பட்டயம் வந்துச்சு. அவன் அவனுடைய சிங்காசனத்தை விட்டு விரட்டப்பட்டுட்டு திருப்பி அவனை கொண்டு வந்து வைத்தீர் ஆண்டவரே. அப்பா, அவன் வாழ்க்கையில கிரியை செய்தீங்களே ஆண்டவரே. அப்பா, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில கிரியை செய்த போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிரியை செய்வீராக. நாங்க சிம்சோனை போல இருக்கக்கூடாது. ஆதாம் ஏவாள் குடும்பத்தை போல இருக்கக்கூடாது தகப்பனே. அப்பா, ஆபிரகாமை போல நாங்க இருக்கணும். உம்முடைய சொல்லுக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் தகப்பனே. எங்களை நடத்துகிற தேவன் நீரல்லவோ, எங்களை வழி நடத்துகிறவர் நீரல்லவோ. நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியா எங்கள் ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்றண்டை நடத்துகிறவர் நீரல்லவோ. உம்முடைய சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உம்முடைய சொல்லுக்கு கீழ்ப்படியணும். கிருபை தாங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பேற்பட்ட கிருபைகளை தருவீராக. கிருபை தாங்க தகப்பனே. எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. கீழ்ப்படிய உதவி செய்யுங்க. யார் யார் இந்த நேரத்தில் நான் கர்த்தர் தான் என்னை நடத்தணும், கர்த்தருடைய வசனத்துக்கு தான் கீழ்ப்படிவேன் என்று சொல்றவங்க உங்களுடைய இருதயத்தில் கையை வச்சு தேவனிடத்துல கேளுங்க. தேவனே, நீங்க தான் என்ன நடத்தணும் அப்பா. நீங்க தான் என்ன நடத்தணும் ஆண்டவரே. நீங்க தான் என்ன நடத்தணும் ஆண்டவரே. உம்முடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படியணும். இதுவரை நான் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டவரே அப்பா, உலகத்திற்கு ஏற்றபடி நான் வாழ்ந்துட்டேன். ஆனா இன்னையில இருந்து தகப்பனே, உலகத்தோடு நான் ஒன்றி போகக்கூடாது. உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்க கூடாது. நான் உம்முடைய பிள்ளையாய் வாழணும் அப்பா. தகப்பனே, நீங்க என்ன நடத்துங்க தகப்பனே. அப்பா, நான் உமக்கு கீழ்ப்படியணும், உமக்கு பயந்து கீழ்ப்படியணும் தகப்பனே. அப்பா, அப்பதான் ஒரு பெரிய ஆசீர்வாதம் வைத்திருக்கீங்களே. அப்பேற்பட்ட ஆசீர்வாதம் எனக்கு வேணும், என் பிள்ளைகளுக்கு வேணும், என் குடும்பத்துக்கு வேணும் தகப்பனே. அப்பா, எனக்கு கீழ்ப்படிதலின் ஆவியை கொடுப்பீராக. கிருபை செய்யுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Jesus. தகப்பனே, எங்களை தகுதிப்படுத்தினதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே.
தகப்பனே, நீர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தினதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பலத்தினாலே எங்களை இடை கட்டினதற்காக ஸ்தோத்திரம். தேவனே, உம்முடைய கிருபைகளை எங்கள் மத்தியிலே விளங்க பண்ணினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே, வந்த ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து செபிக்கிறோம் அப்பா. எல்லா தீமைகளையும் விலக்கி ஆண்டவரே, நன்மைகள் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடர பண்ணினதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் தியானித்த வேத வசனத்தின்படியே தகப்பனே, நம்முடைய வார்த்தைகளுக்கு வசனங்களுக்கு கீழ்ப்படியத்தக்கதான அனுபவங்களை நீர் எங்களுக்கு கொடுப்பீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடும் கூட வருகை பரியந்தம் நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். அவர் ஆசீர்வதிப்பார். ஒருவருக்கொரு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுங்கள்.